ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சிக்கன் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, ரைஸ், தோசை இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு டேஸ்டியான சைட் டிஷ்ஷாக இருக்கும். அண்ட் ரொம்ப சிம்பிளும் கூட. ஸோ இது ஹோட்டல் ஸ்டைலில் இல்லை ரெஸ்டாரண்ட்ஸ் ஸ்டைலில் வந்து நீங்கள் வந்து ஒரு சிக்கன் குருமா பண்ணணும்னா இதை வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணிடலாம். இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸும் தேவைப்படாது. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 3 பச்சை மிளகா நீட்டாக கீழ் வச்சிருக்கேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது தாளிக்கிறதுக்கு இதுதான் தேவை. மசாலா அரைக்க வந்து நான் வந்து பாதி மூடி வந்து தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் சின்னதாக கட் பண்ணி. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகா எடுத்துட்டு இது வேணும்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். 4 கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 3 சின்ன சைஸ் பிரியாணி இலை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கசகசா எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் ஃபர்ஸ்ட். இங்கே பாருங்க, நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்டான கன்சிஸ்டன்சியில் அரைச்சி வச்சுக்கிட்டேன். சொல்கிற எல்லாமே வந்து 1 கிலோ சிக்கனுக்கான அளவு தான். ஸோ சிக்கன் குருமா வந்து நான் இன்னைக்கு 1 கிலோ சிக்கன் வச்சு பண்ண போகிறேன். நான் இதில் வந்து நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நார்மல் ஆயில் ஊற்றிக்கிறேன். வேணும்னா நீங்கள் கடலெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஸ்டாரு, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுக்க வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி எல்லாத்தையும் ஒன்றாவே ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. நான் பறிச்சு வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கார மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நான் மல்லி ஆட் பண்ணாதனால நான் கொத்தமல்லி பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சிக்கன் மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். பாருங்க, மசாலா வந்து நல்லா சாஸ் நல்லா போய் நல்லா குக் ஆகி வந்துருச்சு. ஜஸ்ட் இதை ஒரு தடவை கிண்டி விட்டுலாம். நான் வந்து நல்லா 1 kg சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஈரல், சிக்கன் எல்லாமே மிக்ஸ் ஆகி வாங்கியிருக்கேன் நான். ஸோ இதை வந்து குழம்புல ஆட் பண்ணிடலாம். இல்லை 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா மசாலாலாம் நல்லா எல்லா சைடும் வந்து சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி சிக்கன் ஆஃப் குக் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, சிக்கன் வந்து ஓரளவுக்கு ஆஃப் குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து நான் 2 கிளாஸ் தண்ணி விடுறேன். வந்து சிக்கன் வந்து தண்ணி விடும், அதனால நான் 2 கிளாஸ் தான் விடுறேன். நான் இது வந்து ஒரு 4 பேருக்கு குக் பண்ணுற அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆல்ரெடி வந்து 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கோம். நான் இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து லாஸ்ட் டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் பொட்டேட்டோ ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி ஜஸ்ட் சிக்கன் குருமா வந்து பிளெயின் சிக்கன் குருமா தான் செஞ்சிருக்கேன். ஸோ இது வந்து பரோட்டா, தோசை, இட்லிக்கெலாம் வந்து ரைஸ்க்குலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கிரேவி வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுவோம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கிரேவி வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி மேலே தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு நல்லா ஒரு கிண்டிக்கோங்க. கிரேவி பாருங்கள், நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. சிக்கனும் வந்து நல்லா குக்காய் வந்துருச்சு. இவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.